ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வாசனை சோறு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. எதிர்பாராத விருந்து சமயத்தில் நமக்கு பிரியாணி எல்லாம் செய்ய நேரம் இருக்காது, கொஞ்சம் கிராண்டாக சமைக்கணும் அப்படிங்கல நம்ம இந்த வாசனை சோறு ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இன்றைக்கி அதுக்கு மேட்சாக ஒரு சிக்கன் கிரேவி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பார்க்க போகிறோம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்ததுன்னா இந்த வாசனை சோறுக்கு நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா இல்லை கடாய் பன்னீர் இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வாசனை சோறுக்கு பார்த்தீங்கன்னா தாளிப்பு எதுவுமே தேவையில்லைங்க. சும்மா 2 பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சமாக பிரியாணி இலை எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்ததுன்னா வெதுவெதுப்பான பாலில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. குங்குமப்பூ இல்லாதவங்க என்ன பண்ணலாம், ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் கொஞ்சமாக பிரியாணி எசன்ஸ் இல்லது பைனாப்பிள் எசன்ஸ் கலந்து வச்சுக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுற ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா பேக்கர்ஸ் பிரியாணி எசன்ஸ். இது ஆப்ஷனல் தான், இது கொஞ்சமாக சேர்த்துட்டாலே போதுங்க, ரொம்ப வாசம் கொடுக்கும் உங்களுக்கு. 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுருக்கேன், 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 2 கப் தண்ணி எடுத்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிராம்பு, 1 ஏலக்காய், சின்னதாக 2-3 பிரியாணி லீவ், 2 துண்டு பட்டை நான் எடுத்து வச்சுருக்கிறதுலேயும் பாதி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா 1 கப் அளவு அரிசி தான். தண்ணி கொதிச்சுட்டு நம்ம ஊற வச்ச அரிசியை வடித்து சேர்த்துடலாம். தண்ணி நல்லா வத்த ஆரம்பிச்சிச்சு, அரிசியும் 3/4 பதம் வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பைனாப்பிள் அல்லது குங்குமப்பூ எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் பொரிச்ச வெங்காயம், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு தான். நீங்கள் வெங்காயம் இல்லாட்டி நட்ஸோ இல்லை முந்திரி பருப்பு, பாதாம் எதுனாலும் நீங்கள் வெங்காயத்துக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸை கூட இந்த மாதிரி பொரித்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மூடி ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுடுங்க. நல்ல ஃப்ளேம் லோவாக இருக்கணுங்க. நீங்கள் பாத்திரத்தை திறந்த உடனே உங்களுக்கு வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு ஒரு பார்ட்டி வைக்கிறீங்க, நீங்கள் வீட்டில் இதை பிரியாணியெல்லாம் சமைக்க நேரம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், செம சூப்பராக இருக்குங்க. நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயம் 3 சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோட சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுக்கணும். அந்த சிக்கனோட கலர் லைட்டாக மாறுற வரைக்கும் நம்ம இதில் ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். 5-6 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் தேங்காவோடு சேர்த்து கூட நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். தேங்காவோடு சேர்த்து செய்யலை கிரேவியோட டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும். இல்லை லைட்டாக நீங்கள் அப்படி பவுடர் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் தக்காளியோடு சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். 3 தக்காளி இதோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து தக்காளியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இதோட லிங்க் வேணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கோம், உப்பு தேவைப்பட்டால் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் பட்டை கிராம்பு தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் அப்படியே பாத்திரத்திலேயே வேக வைக்கிறதா இருந்தால் லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10-15 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. விசில் ப்ரெஷர் குக்கரில் விசில் வைக்க போகிறீங்கன்னா ஒரே ஒரு விசில் வச்சுக்கோங்க.
நம்ம சிக்கன் கிரேவி சூப்பராக செட் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஸ்டைலில் ஒரு தடவை சிக்கன் கிரேவி பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.